விஜய் சொல்றது சீமானை தான் சொல்றாரு. நேருக்கு நேர் சொல்றதுக்கு தைரியம் இல்லாம மறைமுகமா சொல்றாரு. இவங்க கட்டமைக்கிறது என்னன்னா, எதுக்காக இவங்க கட்டமைக்கிறாங்க? திமுகவுக்கு எதிராக நாங்க தான் இருக்கிறோம், அதிமுகவோட இல்லைன்னு சொல்ல முடியல. அதிமுகவையும் நாம் தமிழர் தான் இவர் எடுத்துக்கிறாரு, இவர் சொல்றாரு. இன்னும் நடிகன்ற அந்த போர்வையிலிருந்து வெளியே வரலையே. நீங்க ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துருக்க, எந்த தலைவரும் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாங்க நீங்க சொல்லுங்க. இந்தியாவில் ஒரு தலைவரை காமிச்சிருங்க, நான் நாளையிலிருந்து பேசுறது நிறுத்திடுறேன், எழுதி கொடுத்து போயிடுறேன். எவ்வளோ மக்கள் சக்தி அவங்கள்ட்ட இருக்கு, எவ்வளோ பேர் வாக்களிச்சாங்கன்றத பார்த்தீங்கன்னா தேர்தல் களத்தில் நின்று வாக்கு வாங்கி அவங்களோட சதவீதத்தை காட்டியிருக்கிறாங்க. உங்ககிட்ட அது கிடையவே கிடையாது. சாதி ஒரு மனிதனை சாக்கடையாக்கும். பெரியார் சொன்ன வார்த்தை சொன்னீங்களா நீங்க? ஒரு லைன் பெரியார் கடபாரன்னு சொல்லிட்டீங்க. நீங்க அந்த கடபாரையால் எழுதின ஏதாவது ஒரு தத்துவத்தை, ஒரு எழுத்தை நீங்க சொல்லணுமா இல்லையா? புறம்போக்கு கூட்டம் தானே, இல்லைன்னா ஒன்று சொல்லுமா, ஓட்டு போடலன்னா விஷம் வச்சு கொண்டுன்னு சொல்லுது ஒரு நியூஸ். பாத்தீங்கன்னா புறம்போக்கு கூட்டத்தில் மேம்போக்கா தானே பேச முடியும். ரசிகர்ல புறம்போக்கா வச்சிருக்கிறாருன்றது இதை விட என்ன வேணும்? தப்பா நீங்க எடுத்துக்கூடாது. நான் புறம்போக்குன்ற வார்த்தை நான் அழுத்தமா பதிவு பண்ணேன். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குமா சார். விஜயனுடைய பேச்சு எதிர்பார்த்து எல்லாருமே காத்துட்டு இருந்த அந்த தருணம், இந்த பொதுக்கூட்டத்துல இதுவரை நீங்க காத்திருந்தீங்கன்னு சொல்லுங்க. இல்ல சார், பல ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா இதுவரை பேசாத அளவுக்கு இன்னைக்கு விஜய் பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு செங்கோட்டையன் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ற இந்த பொதுக்கூட்டம் இதுவரை தாவேக சார்பாக ஆர்கனைஸ் பண்ணதை விட சிறப்பாக இருந்ததா அப்படின்றத பத்தியும் சொன்னீங்க. இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் ஒரு ஏமாற்றம் தான். ரெண்டாவது, செங்கோட்டையன் ஆர்கனைஸ் பண்ணாலும் சரி, ஆர்கனைஸ் பண்ணாலுமே பண்ணலனாலும் கூட விஜய்க்கு நடிகன்ற முறையில் விஜய்க்கு ஒரு கூட்டம் வரதான் செய்யும் எப்போவுமே. அது விக்கிரவாண்டியில் பார்த்தோம், மதுரையில் பார்த்தோம். ஆனால் விக்கிரவாண்டி மதுரையை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அந்த ரோட் ஷோவை, நீங்கள் கரூரில் நடந்த ரோட் ஷோவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கம்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே கூட்டமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கூட்டம் குறைஞ்சிருக்கு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு கூட்டம் குறைஞ்சிருக்கு. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் நான் வரலாம்ல, நீங்கள் விட்டுற மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாருல. அப்போ அதனுடைய நோக்கம் என்ன? அவருக்கு தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எழுச்சி, நான் சொல்கிறது விக்ரவாண்டியில் இருந்த அந்த ஸ்பீடு, அந்த மவுஸு அதுக்கு பிறகு மதுரையில் அப்படியே கன்வெர்ட் ஆனதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ரோட் ஷோவில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் தெரியும். நாகையில் நடந்தது, அரியலூரில் நடந்தது. இந்த மாதிரியான கூட்டம் பிறகு, கரூர் சம்பவத்துக்கு பிறகு, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ஒரு கூட்டம் கூடும் போது பார்த்திங்கன்னா, இவங்க சிறப்பான ஏற்பாடுகள் செய்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எந்த இடத்தையும் இவங்களே பார்த்திங்கன்னா வழிமறிச்சாங்க. வழக்கமாக சொல்லுவாங்கள்ல, ஒரு டயலாக் விடுவாங்க தெரியும்ல, கூட்டமாக வந்தாங்க, வழிமறிச்சிட்டாங்க, வாகனங்கள்லாம் புக் பண்ணுறதுக்கு தடை ஏற்படுத்திட்டாங்க, ஏதாவது இருந்ததா இந்த முறை? எத்தனை குற்றச்சாட்டுகள் வழக்கமாக அடுக்குவாங்க தெரியும்ல. அந்த முறை வாகனத்தை பின்தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு, விபத்து அது செகண்ட். நான் சொல்றது என்னன்னா, வழக்கமாக இவங்க குற்றம் சாட்டக்கூடியதெல்லாம் லிஸ்ட் எடுக்கமா. வாகனங்கள் புக் பண்ணதை தடுத்துட்டாங்க, வாகனங்களை தேசிய நெடுஞ்சாலை நகர விடலை, தேசிய நெடுஞ்சாலையில் தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்படி ஏகப்பட்டது வரிசையாக அடுக்குவாங்க, ஒரு 10 ஐட்டம் அடுக்குவாங்க. இந்த முறை அதை எதுவும் சொல்லவே இல்லை. இன்னும் ஒரு படி மேலே பார்த்திங்கன்னா, அங்கே இந்த மக்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே போய் நிற்கிறதுக்கு அவங்களே சொல்லி அனுப்புகிறாங்க. உள்ளே போய் நிற்க தானே போகிறீங்க, ஏன் வேகமாக ஓடுறீங்க, போங்கன்னே சொல்கிறாங்க காவல்துறையை. அப்போது அங்கே இவ்வளோ தூரம் அனுமதித்த பிறகும் அங்கே பார்த்திங்கன்னா மேல், அதாவது நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரோன் கேமரா மூலமாக எடுக்கப்பட்ட காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் வெற்றி இடங்கள் இருக்கும் பாருங்கள். ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே ரைட் லெஃப்ட் சைடு, ஸ்டேஜ் பக்கத்தில் மட்டுமே இல்லை, நீங்கள் லாங்கில் நீங்கள் எவ்வளோ தூரம் காட்டினாலும் அந்த பட்டியாக அடுக்கிட்டு, இதுதான் ஒரு உத்தின்றது. எப்படின்னா, இப்போது நெற்களஞ்சியம் போயிருக்கீங்களா? நெற்களம் போயிருக்கீங்களா நீங்கள்? இல்லை சார். நீங்கள் நெற்களம், அதாவது ஒரு ரைஸ் மில்லில் போனீங்கன்னா பெரிய ஒரு தரை விரிப்பு இருக்கும். அதாவது கேட்டால் நெல்லை காய வைக்கிறதுக்காக அங்கே பார்த்திங்கன்னா பெரிய நெற்களம் இருக்கும். அந்த கூடம் பெருசாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 500 மூட்டை அடுக்கலாம், அவ்வளோ இருக்கும். ஆனால் அங்கே 2 மூட்டையை கொட்டிட்டு கேட்டால் களம் முழுவதும் நெல்லை காய வைப்பாங்க. அவிச்சு வரக்கூடிய அந்த நெல்லை காய வைப்பாங்க. அதுதான் அந்த பச்சரிசி புழுங்கலரிசியாக மாறுது இல்லையா? அதுக்கு நெல்லை நான் ரொம்ப டீப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ரைஸ் மில்லில் போனீங்கன்னா இதெல்லாம் நடக்கும், நெற்களஞ்சியத்தில் போனீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். என்னன்னு கேட்டால், அந்த நெல்லை பச்சை நெல்லாக வர்றதை அதை அவிச்சு என்ன கேட்டால் அதை தரை விரிப்பில் விரிப்பாங்க. அப்போ 2 மூட்டையை விரித்து நீங்கள் தரை முழுவதும் கூட நீங்கள் பரவி விட முடியும். அப்படி தான் இருந்தது. ஒரு சிறிய கூட்டத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா,
பரவி விட்டீங்க. அது வந்து பெரிய கூட்டமாக தெரியுது. அதை நீங்கள் வந்து கேமராவில் ட்ரிக்கில் நீங்கள் வந்து மேடையிலேருந்து நீங்கள் வந்து இதில் இந்த சைடில் அதாவது விஜயோட இருக்கிற அந்த கேரவன் பக்கத்தில் வந்து நீங்கள் பெருசாக காட்டும் போது பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் எல்லா இடத்துலையும் வெற்றிடம் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய இடத்த நீங்கள் பார்க்க முடியும். ஆக மட்டும் நான் சொல்கிறது அதுக்காக கூட்டமே இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன். நேர்மையாக பேசணும். கூட்டம் இருந்தது. ஆனால் மதுரை மாநாட்டில் வந்த கூட்டம் இல்லை, விக்கிரவாண்டியில் வந்த கூட்டம் இல்லை. இந்த கூட்டம் வந்து பார்த்தா ஈரோடில் கூட்டின கூட்டம் கிடையாது. பாதிக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் சேலத்துலேருந்து வந்த கூட்டம். அப்படியா சார்? ஆமாம். இப்போ இது செங்கோட்டையனுக்காக கூடிய கூட்டமா இல்லை விஜய்க்காகவா? செங்கோட்டையனுக்காக கூட்டம் கூட்டணும்னா செங்கோட்டையன் கூட்டணும். செங்கோட்டையன் கேட்டால் விஜய் நீங்கள் வர வேண்டாம். எடப்பாடி வந்து பழனிசாமி வந்து இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து மீட்டிங் போட்டு போயிருக்காரு. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்காக வந்த கூட்டம் ஆயிரும். நான் என் பலத்தை காட்டுறேன், நான் இங்கே ஒரு கூட்டத்தை கூட்டுறேன் அப்படின்னு கூட்டியிருந்தால் அது சரி. ஆனால் விஜய் என்ற நடிகரை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கூட்டத்தை வந்து செங்கோட்டையனுக்காக கூட்டின கூட்டம்னு சொன்னீங்கன்னா எப்படிமா அது? அப்போ டோட்டல் ஃப்ளாப். ஃப்ளாப்பு. ஈரோடு படம் ஃப்ளாப்பு. சார் இப்போ விஜய் பேசினார்ல சார், பெரியாரை வச்சு ஈரோட்டினுடைய கடப்பாறையே பெரியார் தான் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் அவருடைய பேச்சு? நீங்கள் கடப்பாறைன்னு சொன்னதெல்லாம் சரி. இது நீங்கள் கடப்பாறைன்னு சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன அது வந்து சமீபத்தில் வந்து சீமான் அவர்கள் சொன்னார். பிராமணர் என்ற கடப்பாடையை வச்சு நான் வந்து திராவிடம் என்ற அந்த பாழஞ்ச வந்து மாளிகையை நான் இடிப்பேன்னு சொன்னார் இல்லையா? அது வந்து சீமான். அதுக்காக இவர் சொல்ல கேட்டால் பெரியாரை வந்து நீங்கள் வந்து கடப்பாறைன்னு சொல்கிறீங்க. ரைட், ஓகே, சரி, இவ்வளோ சொன்னீங்கல்ல. அந்த இடம் பெரியார் மண். உங்கள் கொள்கை தலைவர் பெரியார் வந்து பெரியார் மண். பெரியார் வந்து உங்கள் கொள்கை தலைவர். எங்கேயாவது ஒரு இடத்துல பெரியாருடைய தத்துவங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அதுவும் குறிப்பாக நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்கள் கொள்கை எதிரி யார்? பாஜக. நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல? மதம் ஒரு மனிதனை மிருகமாக்கும், சாதி ஒரு மனிதனை சாக்கடையாக்கும். பெரியார் சொன்ன வார்த்தை சொன்னீங்களா நீங்கள்? ஒரு லைன் பெரியாருடைய கடபாரன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் அந்த கடபாரையால் எழுதின ஏதாவது ஒரு தத்துவத்தை ஒரு எழுத்தை நீங்கள் சொல்லணுமா இல்லையா? சொல்லணும்ல, சொன்னீங்களே, சொல்லவே இல்லை. சரி, அது கூட சொல்ல வேண்டாம் மட்டும். இன்றைக்கி நடப்பு அரசியலுக்கு வாங்க. திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும். நீங்கள் பேசுனீங்களா? நீங்கள் ஒரு வார்த்தை உங்கள் நிலைப்பாடு திருப்பரங்குன்றத்தில் என்னுடைய பிரச்சனையில் என்னுடைய நிலைப்பாடு இது தாங்க சொன்னீங்களா? சொல்லவே இல்லை. பெரியார் குறித்து அப்படியே சிலாகிக்கிறீங்கல்ல. பெரியார் வந்து சனாதன எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தார். உங்கள் கொள்கையை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. பேசியிருக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக பேசியிருக்கணும்ல. அங்கே சனாதன எதிர்ப்பு நீங்கள் பதிவு செஞ்சுருக்கணும்ல. செய்யவே இல்லை. ஆனால் கொள்கை தலைவர்னு சொல்கிறேன். என்னம்மா இது சரியா? சும்மா மேம்போக்கா பேசிட்டு மேம்போக்கா தான் புரியுதுங்களா? பேச்சுல கொஞ்சம் வந்துள்ள கூட்டம்லாம் புறம்போக்கு. அதனால நீங்கள் வந்து மேம்போக்கா தான் பேச முடியும். புறம்போக்கு கூட்டம் தானே. இல்லைனா ஒன்று சொல்லுமா, ஓட்டு போடலன்னா விஷம் வச்சு கொண்டுடுன்னு சொல்லுது ஒரு லூசு. பார்த்தீங்கன்னா அப்போ புறம்போக்கு கூட்டத்தில் மேம்போக்கா தானே பேச முடியும். விஜயா இப்போ கிட்டத்தட்ட புறம்போக்கா தானே இருக்கிறாரு. உரிமை கொள்ளணும். புறம்போக்குன்னா கெட்ட வார்த்தை நீங்கள் நினச்சிருக்கீங்களாமா? அப்படி நினைக்கிறீங்களா? புறம்போக்கு கெட்ட வார்த்தை கிடையாது. யாரும் உரிமை கொள்ளாத ஒன்றை வந்து புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. புறம்போக்கு நிலம் சொல்கிறாங்க. எதனால் சொல்கிறாங்க? அரசு புறம்போக்குலாம் சொல்லுவாங்க. யாரும் உரிமை கொண்டாடலைன்னா அது வந்து புறம்போக்கு. அப்படி தானே இருக்குது. புறம்போக்கு கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் மேம்போக்காக பேசுகிறீங்க. ஒரு புறம்போக்கு கூட்டத்தில் இன்னொரு புறம்போக்கு என்ன பேச முடியும்? இவன் தானே பேச முடியும். கண்டிக்கணுமா வேண்டாமா? ஒரு முறையும் ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தையை விடுறாங்க. என் கணவரை விட என் விஜய் தான் பிடிக்கணும் ஒரு பொண்ணு பேசுறாங்க. இன்னொரு இடத்துல வந்து கேட்டால் ஐசியூவில் என் பிள்ளைய வந்து போட்டு வைக்க நான் விஜய் பார்க்க வந்திருக்கிறேன். இப்படி ஒரு வார்த்தை வரும்போதெல்லாம் அதை விட இது கொடுமையானது. அப்போ நீங்கள் கண்டிக்கலை, நல்வழிப்படுத்தலை, ரசிகர்ல புறம்போக்கா வச்சிருக்கிறாருன்றது இதை விட என்ன வேணும்? தப்பா நீங்க எடுத்துக்கூடாது. நான் புறம்போக்குன்ற வார்த்தையை நான் அழுத்தமா பதிவு பண்ணுங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் அவர் கண்டிக்கணும். இந்த மாதிரிலாம் தப்பாலாம் பேசாதீங்க, இப்படிதான் பேசணும். அது எப்படி போகிற போக்கில் நான் வந்து விஷம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான கட்சியை தடை செய்யணும்? என்ன கேட்டால் தாவேக்காவை தடை செய்யணும். இந்த மாதிரியான ஒரு தருதலிகள் வந்து உருவாகிற கூட்டத்தை வந்து தடை செய்யணுமா வேண்டாம்? நாளைக்கு எங்கே போய் நிற்கும்? பிரியாணிக்காக கொலை பண்ணவன் ஜெயிலில் படுத்துட்டுருக்குறான். என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இதுங்களுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் இருக்குது? சரி, அபிராமி எந்த ஜெயிலில் போட்டாங்களோ அந்த மாதிரி ஜெயிலில் தான் தூக்கி போய் இதுங்களெல்லாம் போடணும். கண்டிப்பா. இன்னொன்று, யாருமே வந்து மேலெல்லாம் ஏறலை. இந்த முறையாவது ஒழுங்கா போகுதுன்னு பார்த்துட்டு இருக்க வேலையில ஒருவர் வந்து அந்த மைக் செட் மேல ஏறாரு. ரொம்ப அப்பாவி. உங்க பேர் என்னமா? இல்லை உங்க பேர் என்ன? மகாலட்சுமி. மகாலட்சுமி ரொம்ப அப்பாவியாக இருக்கீங்க. அப்பாவி மகாலட்சுமி நீங்கள் நிஜமாக தான்.
அது செட்டிங் மாதிரி, அது செட்டிங். அது அவர் வந்து மேலே ஏறுவாராம், இவர் இறங்குப்பான்னு சொல்லுவாராம். குழந்தை மாதிரி முத்தம்லாம் கேளுங்க இவர் இறங்குப்பான்னு சொல்லுவாராம். அவர் வந்து எனக்கு முத்தம் கொடுங்கன்னு கேட்பாராம். அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யணும்னு கேட்டால் நான் முத்தம் கொடுக்குறேன் நீ இறங்குன்னு சொல்லுவாராம். இது முத்தம் கொடுனா இவர் இறங்குன்னு சொல்லுவாராம். அதுக்கப்புறம் வந்து இது செட்டிங்காக இல்லையா? அவன் முத்தம் கேட்டது உங்கள் காதில் விழுந்தது விழலை. கரெக்டாக இவர் இறங்குன்றாராம், அவர் முத்தம் கேட்குறாராம், நான் கொடுக்குறேன் நீ இறங்கு அப்படின்னு சொல்கிறாராம். அவர் இறங்கின பிறகு முத்தத்தை பறக்க விட்றாராம். நீ என்னடா செய்யணும்? அவனை மேடைக்கு வர சொல்லி, அவனை மேலே கேரவனில் ஏற சொல்லி அவனுக்கு முத்தம் தானே கொடுக்கணும். நீ மொத்த பேருக்கும் கொடுக்குற முத்தம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு எல்லாம் இருக்குங்க. அசிங்கமாக இல்லைம்மா? கண்டிப்பாக அசிங்கமாக இல்லை. ஒரு தலைவன் செய்கிற வேலையாக இது முத்தத்தை பறக்க விடுறது. அவன் ஒரு பைத்தியம் ஒருத்தர் சினிமாவில் ஒருத்தர் இருக்கலாம், அந்த விஜய் சேதுபதினு ஒருத்தன், அவன் ஸ்டேஜில் கூப்பிட்டு கொடுத்துருவான் முத்தத்தை. இது அவன் ஆரம்பித்தது தான் இது. அதுதான் அசிங்கமாக இல்லை. அது எதுக்கு? இது முத்தம் கொடுத்து தான் ஒரு அன்பை பரிமாறணுன்ற அவசியமே கிடையாது. அது நீ கன்னத்தில் கொடுத்தான்னா, கை மூலமாக கொடுத்தானா அசிங்கம், தப்பு இல்லது. அப்போ நீ எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆர் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து முத்தத்தை பறக்க விட்டுருக்குறாரு? ஜெயலலிதா எப்போ உங்களுக்கு வந்து முத்தத்தை பறக்க விட்டுருக்குறாங்க? இப்போ புரியுதுங்களா? இவங்களையெல்லாம் நீ வந்து ஒரு என்ன சொன்ன உங்கள் வழிகாட்டு தலைவராகவே நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஆனால் இவர் சொல்கிறது அவங்கெல்லாம், அதாவது திமுக தீய சக்தி, டிவிகே தூய சக்தி. ஒரு நீங்கள் பாவம் உங்களுக்கு தெரில, தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லும்போது அந்த உக்கரம் கண்ணில் தெரிஞ்சது இல்லை. நீங்கள் எப்போயாவது யாராவது பேஷண்ட்டில் பார்க்கறதுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? நீங்கள் போனதில்லை? ஒரு முறை போங்க. எங்கள் வீட்டில் யாரும் இல்லை சரி என்ன இல்லை, எங்கள் வீட்டில் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க மத்தியில் மட்டும் இல்லை, இன்னும் வெளியில் பல பேர் இருந்திருக்கிறாங்க. நான் போய் பார்த்துருக்குறேன். என்ன பைத்தியம் நினச்சிடாதீங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த மீட்டிங்லாம் நான் டீகோட் பண்ணணும், நானும் கூட பைத்தியம் ஆயிடுவேன்னு வச்சுங்களேன். அப்படி தான் இருக்குதுங்களா? ஏன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுமாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டிடியூட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த மனநல மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், டிவிக்கேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்ன அது மாதிரி. இப்போ அங்கே நிறைய பைத்தியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி இதெல்லாம் பார்த்து தீய சக்தி இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த கொஞ்ச நாள் முன்னாடி இந்த அன்னபூர்ணின்னு ஒரு இந்த சக்தி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை வந்ததுல, அது ஒரு நாள் டென்ஷனாக என்ன சொல்லிச்சு, சக்தியாக இருக்குன்னு சொல்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து எனக்கு கேட்டால் தீய சக்தி. இதை தாண்டி திமுக ஏதாவது குறை சொல்ல முடியுதா? நியாயமாக என்னமா பேசணும்? சம்மந்தமே நீ இல்லாமல் நேராக காளிங்கராயன்ட்ட போனேன். ஆமாம், இது போய் அந்த 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காளிங்கராயன்ட்ட போனேன். ஏதோ ஒரு கதையை சொன்னேன், அதில் ஒரு 5 நிமிஷம் போச்சு. உனக்கு அதெல்லாம் கதை தான் உனக்கு சொல்ல தெரியும். அது கதை மாதிரி இருந்ததுனால நீ அதை சொல்லிட்ட. நேராக பெரியார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருடைய கருத்துக்களை ஏதாவது ஒரு 2 லைன் சொல்லி, பெரியாருடைய தத்துவங்கள் எவ்வளோ, பொன்மொழிகள் எவ்வளவோ இருக்குமா, 2 லைன் எடுத்து பேசியிருக்கலாம். சரிங்களா? நீ அதை பற்றி பேசவே இல்லை. சரி, அப்படியே நீ வந்துட்ட, இதெல்லாம் தாண்டி அப்படியே வந்து கேட்டால் மக்கள்கிட்ட வந்து குறைஞ்சபட்சம் நடப்பு அரசியல். நீங்கள் திருப்பரங்குன்றதும் கூட உனக்கு பிரச்சனை வேணாம், உங்கள் எஜமா அவனை அனுமதிக்க மாட்டான், யார்? அமித்ஷா. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ அதை பற்றி கூட நீ பேச வேண்டாம். அப்படியே நீ ஆனால் இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் என்ன செய்யணும் நான் கேட்டால் வந்து நடப்பு அரசியல். இன்றைக்கி இந்த ஈரோட்டில் வந்து இந்தந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்துருவேன். பேசணுமா இல்லை? நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பேசின அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடப்பு விஷயத்தை பேசுகிறாரு. அவினாசி குடிநீர் திட்டத்தை பற்றி பேசுகிறதா இருக்கும், அத்திக்கடவை பற்றி பேசணும், எவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் பற்றி ஏதாவது பேசுனியா நீ? ஒன்றும் இல்லை சார், ஸ்டிக்கர் ஒட்டின விஷயம் கூட சொல்லி அதை பேசியிருக்கலாம். இன்னும் இன்றைக்கி டேட்டுக்குமா, இன்றைக்கி வந்து நீ திமுகவை தான் நீ சாடணும்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாட வேண்டியது எவ்வளவோ இருக்குது. அதை விட்டு நீ சர்வாதிகாரி நீ சொல்கிற நீ அதிமுகவில் வந்து நீ வந்து அண்ணாவை பயன்படுத்திப்ப, வந்து நான் வந்து எம்ஜிஆரை பயன்படுத்திப்பேன்னு சொல்கிறேன். அடுத்து நீ ஜெயலலிதாவை நீ பயன்படுத்திப்பேன்றது தெளிவாயிடுச்சு. சரிங்களா? ஆமாம், பயன்படுத்திட்டேன் ஆல்ரெடி. இப்போ நான் கேட்குறேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், எல்லாருக்கும் கேட்குறேன், இந்த வீடியோ பார்க்குறதுல இருக்கிறேன், ஜெயலலிதா சர்வாதிகாரியா, ஸ்டாலின் சர்வாதிகாரியா? ஜெயலலிதா. இப்போ புரியுதுங்களா? உனக்கு வந்து இங்கே பேச வாய்ப்பு கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தோட அடையாளம் தான். உன்னை பேச அனுமதிச்சதே ஒரு ஜனநாயகவாதியாக உன்னை அனுமதிச்சிருக்கிறாரு. நீ அவரை சர்வாதிகாரிங்கிற. இப்போ புரியுதுங்களா? அப்போ உன் கண்ணுக்கு மற்றவங்களாம் எப்படி தெரியுவாங்க? ஒரே கோர்ட்டில் வாங்கன்றான்ல, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சோறு, ஒரே ஜெயிலு, ஒரே சுடுகாடு, ஒரே வந்து எல்லாம் சொல்கிறான்ல, ஒரே ஆடை, எல்லாமே ஒன்றா வரப்போதில்ல. அவங்கள நீ என்ன சொல்லுவ? அவங்கள பற்றி ஒரு வார்த்தை பேசுனியா நீ? இல்லை சார், பாஜகன்ற வார்த்தையே இல்லை, வார்த்தையே பேச. அதிலே தெரிஞ்சு உன் தொடர்நடுக்கித்தனம் தெரியுது. நீ அவங்கள பற்றி பேச மாட்டேன்,
நான் எதுக்கு பேசணுன்ற? பெரியாரோட மண்ணில் போயிட்டு நீங்கள் சனாதனவாதிகளை பற்றி நீ பேசாமல் நீ கடந்து போகிறேன்னு சொன்னால் உன்னை நான் என்ன சொல்ல முடியும்? பெரியாருடைய கொள்கையே சனாதனத்துக்கு எதிரானது தானே. நீ பேசியிருக்கணும்ல. அதை இதை விட ஒரு எந்த மேடம் உனக்கு கிடைக்கும்? ஈரோடு மண்ணை தவிர வேறு எந்த மண்ணில் நீ போய் பேச முடியும்? மக்கள் பிரச்சனையை பேசுறது வரைக்கும் பேசுங்க. ஏதாவது உங்களுடைய அறிவுப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அணையை எடுத்துக்கிறேன். இல்லை சார், இன்னொன்று இதை தான் கோவாவில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாரா அப்படின்னு. அதுதான் இப்போது ஒரு விஷயமா எல்லாரும் சொல்லக்கூடியது கேட்டால், ஒரு குறிப்பிட்ட நீ வந்து முதல்ல விஷயம் நல்லா புரிஞ்சுக்குமா. நீ மங்களம்னு நீ சொன்ன ஆரம்பிச்சல, மங்களத்துக்கும் மங்களமாக இருக்கட்டும் அமங்கலமாக இருக்கட்டும், சரிங்களா? மங்களத்துக்கு அப்படியே எதிர்வினை தான் வந்து அமங்கலம். இதுக்கு ஏதாவது பெரியாருக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. அவருக்கு மங்களம் அமங்கலத்தை பற்றி அவருக்கு வந்து இதுவே கிடையாது. ரெண்டுமே கூடாதுன்றது தான். இல்லைன்னா மங்களம் என்ன வந்து அமங்கலம் என்ன? இங்கே மஞ்சள் பத்திரிகை இவன் கோவா கதையை பேசினது, இவன் மஞ்சள் கதையை பற்றி பேசினுக்கிறாங்க போயிட்டு. இதில் தெரியுதாம்மா இவன் எப்படிப்பட்ட தற்கொலைன்னு சொல்லிட்டு. மீண்டும் சொல்கிறேன், மஞ்சள் என்பது மருத்துவத்துக்காக உணவிலும் உடலுக்கும் எடுத்துக்கொண்டது. நான் சொல்ல மஞ்சள் புடவை கட்டுவாங்க இங்கே. நான் மீண்டும் நான் சொல்கிறேன், அப்போ வெள்ளை புடவை கட்டினா சரி. இன்னொன்னு, அதாவது நான் டைலாக் பேசுறேன்னு எல்லாரும் பேசுறாங்க, ஆனா முதல்வர் பேசுறது மட்டும் டைலாக் இல்லையா? என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சினிமா டைலாக் வந்து அவர் யூஸ் பண்றாரு. நீங்க பேசுறது அத்தனையுமே சினிமா டைலாக் தானே? மாசு நீங்களே சொல்லுங்க. நீ பேசுனது அத்தனை சினிமா டைலாக் தான் பேசிட்டு இருக்கிற. அவர் பேசுறாரு பெரிய உரையில ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீ பேசுறது அத்தனையுமே சினிமா டைலாக் தானே? அப்புறம் நீ எப்படி ஒப்பீடு பண்ண முடியும்? கண்டிப்பா சார். இதுல ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்துறாரு. ஒன்றிய அரசுன்னு கூட எங்கம்மா சொன்னாரு? இதுல இந்த மீட்டிங்ல சொல்லலையேம்மா. இல்ல, இந்த கேரக்டர் விஷயத்துல சொன்னாரு சார். என் கேரக்டரையே ஒன்றிய அரசும் சிஎம் சாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க மீண்டும் நான் சொல்றேன், எந்த இடத்துல எதை பேசணும்னு ஒரு கணக்கு இருக்கு. விஜய்க்கு அடிப்படையில் பிஜேபியை எதிர்த்து பேசுறதுல உடன்பாடு இல்லை. அவங்க எஜமானுடைய உடன்பாடு கிடையாது. பாண்டிச்சேரியில் பேசுனதே வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா பெருசாக பேசவே இல்லை. பாண்டிச்சேரிலையும் முழுக்க பிஜேபியோட ஒரு முகமாத்தமாக வராது. இங்கே எப்படியாவது சனாதன சக்திகள் வந்து இங்கே வந்து கால் வேர் ஊன்றதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல உத்திகள் எடுக்கும்போது சினிமா என்ற போதையை வந்து பயன்படுத்தி எப்படியாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுகவை வீழ்த்தி இங்கே வந்து பாஜக ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக திட்டமிட்டே செய்யக்கூடிய வேலைகள் தான் சித்து வேலைகள். பல வேலைகளில் ஒரு வேலை தான் விஜய் வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தது. அதனால் விஜய் வந்து பிஜேபியை எதிர்த்து பேசவே முடியாது. பிஜேபியோட பி டீம்ன்றது இந்த கூட்டத்தின் மூலமாக ஈரோடு நடந்த கூட்டம் தான் டிக்ளேர் ஆகுது. ஏன்னா பெரியார் மண், திராவிட மண், தீகான்ற கட்சி உதயமாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் காரணமோ அந்த மனிதர் பிறந்த மண். அந்த இடத்துல வந்து நீ வந்து சனாதன எதிர்ப்பு பற்றி நீ பேசாமல் நீ நழுவி போறன்னா நீ யார்? அடையாளம் ஆயிடுச்சா? கண்டிப்பா சார். கட்டம் கட்டியாச்சா? இங்கே இந்த இடத்துல நீ என்ன கேட்டா பெரியாருடைய பகுத்தறிவு பற்றி நீ பேசியிருக்கணுமே. பெரியாருடைய சனாதன எதிர்ப்பு பற்றி பேசியிருக்கணுமே. இந்த இடத்தோட வேறு எந்த இடம் உனக்கு வாய்ப்பாக கிடைக்கும்? அதை விட்டு நேரம் காளிங்கராயங்கிட்ட போயிட்டேன். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன் அவங்ககிட்ட போயிட்டேன். அவர் எப்படி அணையை வெட்டினார், காவா வெட்டினார்னா பாம்பு மாதிரி வெட்டினார். அவங்க பரம்பரையெல்லாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கும் ஜமீன்தாராக இருக்கிறாங்கம்மா. நீ மக்கள் தலைவர்களை பற்றி பேசுவியா? உன் கொள்கை தலைவர் பற்றி பேசுவியா? ஊத்துக்குழி ஜமீனை பற்றி பேசினுக்கிற நீ. காளிங்கராயன் முன்னாள் ஊத்துக்குழி ஜமீன், அவ்வளோதான். ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறுது. அன்றைக்கி ராஜா, இன்றைக்கி அவங்க பரம்பரையில் இருக்கிறவங்களும் ஊத்துக்குழி ஜமீனாக இருக்கிறாங்க. நீ ஜமீன்தார்களை பற்றி பேசிட்டு இருக்கிற, பெருமையாக பேசிட்டு இருக்கிற. நான் தவறுன்னு சொல்லலை. ஒரு லைனில் கடந்து போனோம். நீ வந்து ஒரு 100 வார்த்தை நீ பேசணும்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் நீ 100 வார்த்தை நீ பேசியிருக்கேன்னா, அரை மணி நேரம் பேசியிருக்கேன்னு சொன்னால் நீ அரை மணி நேரத்தில் 10 நிமிஷமாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரியாரை பற்றி பேசியிருக்கணும். 1 நிமிடம் காளிங்கராயனை பற்றி பேசியிருக்கணும். கண்டிப்பாக சார். அவ்வளோதான். ஆனால் உனக்கு அந்த அறிவு இல்லை. பெரியார் குறித்து பேசினா அங்கே நீ இதெல்லாம் பேசிடணும். பகுத்தறிவு பற்றி பேசணும். நான் கேட்குறேன், உனக்கு என்ன பகுத்தறிவு சொல்லு. அதான் பார்த்தோம்ல, மங்களம் அதுலேயே முடிஞ்சிச்சு. அந்த இவன் தூரம் நின்று போச்சு படத்தில் பாக்கியராஜ் மாதிரி பாடணும். மங்களத்தை பெற்றவனே உன் மனசை மாற்றிக்கடா அப்படின்னு சொல்லி பாட்டு போடுவார் பார்த்தீங்களா? இது ஏன் சோக கதையை கேளு தாய்க்குலமே, அந்த பாட்டை போட்டு மங்களத்தை பெற்றவனே உன் மனசை மாற்றிக்கடா அப்படின்னு பாட வேண்டியது தான். மங்களத்துக்கும் இங்கே பெரியாருக்கு என்னடா சம்பந்தம்? யோசிச்சு பாருங்க. அங்கே ஆரம்பமே சொதப்புனா இது ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படின்னு நினச்சோம்.
பெரியார் குறித்து பேசும்போது இல்லை நீங்கள் பெரியார் இந்த மண்ணை விட்டுட்டு நீங்கள் ஈரோட்டில் இல்லாமல் நீங்கள் வேற எங்கன்னா போய் பேசினா கூட நீங்கள் சொல்லிடலாம். அப்படி மஞ்சளை பற்றி நீ பேசியே தீரணும்னு சொன்னால் அது மருத்துவ குணத்தை பற்றி பேசணும். அவர் தான் வந்து பார்க்குறான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் ஒன்றா அது அவர் பாவம் திணறதை காட்ட வேண்டாங்க அப்படி சொல்லிட்டு அடுத்தது உடனே மக்களை காட்டு. ஆமாம் சார், பேப்பர் திருப்பும் போது காட்டலை. பல முறை விட்டு போகுது. அப்போல்லாம் பேப்பர் பறக்கும் போது தான் விட்டு போகுது. அப்போல்லாம் மக்களை காட்டுறாங்க. சார் இன்னொன்று சார், அதாவது எனக்கு வந்து களத்தில் எதிரி அப்படின்னா நான் டிஎம்கேவை தான் எதிர்க்க வேண்டிய இதுல இருக்கேன். களத்தில் இல்லாத ஏடிஎம்கேவோ இல்ல களத்துக்கே சம்பந்தம் இல்லாத கட்சிகளையே எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. நாம் தமிழரை தாக்கி பேசுறாரா? நாம் தமிழர் தான் அது நான் புரிஞ்சுக்கிறது அப்படிதான். ஏன்னா அடுத்தது வந்து எதனால நான் அப்படி நினைக்கிறேன்னா அதை தெளிவாக்கிறேன் உங்களுக்கு. இங்கே 4 அணி போட்டி இருக்குது. இப்போதைக்கு 4 அணி தான் தெரியுது நமக்கு. அது ஃப்யூச்சரில் 3 ஆகுமான்றது தெரியாது. ஆனால் 4 அணி, ஒரு அணி திமுக, இன்னொரு அணி அதிமுக, இன்னொரு அணி தாவேகா, இன்னும் அடுத்தது நாம் தமிழர். இங்கே 4 அணி. சீமான் தனியாக நின்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அணி. புரியுதா சொல்லு? தனியாக நின்னாலும் அது தனி, அது ஒரு அணி. ஆமாம். இப்போ 4 பேர் இருக்கும்போது இப்போ நாங்கள் எப்படி மற்றவங்களை எப்படி நாங்கள் எடுத்துக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது ரெண்டாவது உங்களை எதிர்க்கிற கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தாவேக்கா கொடுத்து விமர்சனம் பண்ணுற கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தான் பண்ணுது. அதான் நீ மற்றவங்க யாரும் பண்ணலை. இப்போ தேமுதிகவால் அது மற்ற கட்சிகள்லாம் நம்ம சொல்லலாம். அப்போது விஜய் சொல்கிறது சீமானைத்தான் சொல்கிறாரு. நேருக்கு நேர் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் மறைமுகமாக சொல்கிறார். மற்றவங்களை பற்றி நான் ஏன் பேசணும்னு கேட்டேன். நான் இப்போ இவங்க கட்டமைக்கிறது என்னென்னா, எதுக்காக இவங்க கட்டமைக்கிறேன்னா திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் இருக்கிறோம், அதிமுகவோட இல்லைன்னு சொல்ல முடியல. அப்போ அதிமுகவை எடுத்துக்கலாம். அதிமுகவையும் நாம் தமிழர் தான் இவர் எடுத்துக்கிறார். இவர் சொல்கிறாரு, விஜய் சொல்கிறது என்னென்னா மற்றவர்களை பற்றி நான் ஏன் வந்து பேசணும், நான் வந்து திமுகவுக்கு மட்டுமே. இது ஒரு பிம்பம் கட்டமைக்கிறது. உன்னை அந்த தலைவரை உன்னை எடுத்துக்கவே இல்லை. இப்போ நம்மளே முடியல இல்லைம்மா, உன்னை எப்படி இன்னும் நாங்கள் தலைவராக எடுத்துக்க முடியாது. நீ இப்போ தான் ஃப்ளையிங் கிஸ்குள்ளே நீ வெளியே வரலையே, நீ இன்னும் நடிகன்ற அந்த போர்வையிலேருந்து வெளியே வரலையே. நீ ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துருக்க. எந்த தலைவரும் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாங்க நீங்கள் சொல்லுங்க. இந்தியாவில் ஒரு தலைவரை காமிச்சிருங்க, நான் நாளையிலேருந்து பேசுறது நிறுத்திடுறேன், எழுதி கொடுத்து போயிடுறேன். இல்லை சார், யாராவது ஒரு தலைவர் வந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்த தலைவர் இந்தியாவில் ஒரு கட்சியோட தலைவர் நீங்கள் காட்டுங்க, நான் பேசுறதை நிறுத்திடுறேன், எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன், நான் இனி பேசவே இல்லை. ஒரு தலைவரை காட்டுங்க ஃப்ளையிங் கிஸ் கொடுத்த தலைவர். இங்கே முடியல, நீங்கள் பாகிஸ்தானில் காட்டுங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். நீ பொசிஷன் என்ன, உன்னுடைய பிளேஸ் என்ன, உன்னுடைய பொசிஷன் என்ன, நீ ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்ட, அதுக்கேற்ற மாதிரி கண்ணியமாக நடந்துக்கணும். கண்டிப்பா சார். இப்போ இன்னொன்று, ஏடிஎம்கேவாவது களத்தில் நின்று ப்ரூவ் பண்ணவங்க நாம் தமிழர் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. இப்படி இருக்கும்போது விஜய் வந்து இவங்களெல்லாம் உதாசனப்படுத்தி பேசுவது இல்லைம்மா, இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் வந்து பெரிய ஆள் கிடையாது, நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு என்ன சொல்ற ஒரு வகையான வந்து ஒரு தலைக்கணத்தோடு போகிறது. இதெல்லாம் நீங்கள்லாம் ஒன்றும் ஆள் கிடையாது. அவங்களாம் ப்ரூவ் பண்ணவங்க, எவ்வளோ மக்கள் சக்தி அவங்கள்ட்ட இருக்குது, எவ்வளோ பேர் வாக்களித்தாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் களத்தில் நின்று வந்து வாக்கு வாங்கி அவங்களோட சதவீதத்தை காட்டியிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட அது கிடையவே கிடையாது. இப்போ இந்த கூட்டத்தை எடுத்துங்க, ஏற்கனவே அங்கே வெற்றிடம் நிறைய இருக்குது. வந்தவன் பாதி பேர் ஓட்டு இல்லாதவன். இந்த தேர்தலில் பாதி பேருக்கு மேலே 18 வயசு கீழே உள்ளவன், 17 6 மாதம் முடிஞ்சால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தேரும். எல்லாம் ஓட்டு இல்லாதவன். சரிங்களா? பாதி பேருக்கு ஓட்டு இல்லாதவன். அப்போ அந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் பார்த்துங்க, ஏற்கனவே வெற்றிடமாக இருக்குது. சார் சீண்டி சண்டை வலிக்கிறாரா சார் என்டிகே ஆட்களை? இல்லைம்மா, நான் தான் சொல்கிறேன்னா, நீங்கள் சீமான் குறித்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுங்கள், நான் அதை தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் விமர்சனம் பண்ணால் அந்த விமர்சனத்தை கூட உங்களுக்கு நேராக வைக்க தைரியம் இல்லைல்ல. இன்னொன்று, களத்திலே இல்லாத கட்சின்னு சொல்லும் போது டேரக்டாக பேர் சொல்லி அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அரசியல் தானே விமர்சனம் வைக்கிறீங்க. ஆமாம், அரசியல் தானே நீங்கள் விமர்சனம் வைங்க. நீங்களே ஒரு பைத்தியம் போல கேட்டால் நீங்கள் 6 நிமிஷம், நான் தான் சொன்னேன் 6 நிமிஷத்துக்கு மேலே பேச தெரியல, ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் பேசிட்டு அதை முன்னோட்டம் போட்டு அதை போட்டு இதை போட்டு 9 நிமிஷம் காட்டுறீங்க. நான் தான் சொன்னேன், எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன். நீ அரை மணி நேரம் பேசுகிற, இதில் மட்டும் என்ன கிழிச்சிட்ட, அறுத்து தள்ளிட்ட, ஒன்றும் கிடையாதுல்ல. மக்களுக்கான ஏதாவது விஷயம் இருக்கா? ஆனால் சீமான்கிட்ட 1.5 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் கூட ஆகும், கூட்டம் அப்படியே நிற்கும். ஆனால் உங்ககிட்ட வந்து இந்த அரை மணி நேரத்துக்கு டயர் ஆகிட்டான் பல பேர். இது அந்த டவலை சுற்றி ஆடியோ லான்ச்சில் கத்துற மாதிரியே அங்கேயும் விஜய் பேசும்போது பேசவே விட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேம்மா, முழுக்க விஜயே இன்னும் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக சில செய்கைகளை நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். பல செய்கைகள் வந்து விஜய் இன்னும் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே ஆகலை. இன்னும் நடிகன்ற அந்த மனோபாவமே இருக்குது, நல்லா தெரியுது எனக்கு. அந்த பேசுகிற அந்த ஸ்டைலே நான் சொல்கிறேன்.
நீ நெஞ்சில் குடியிருக்கின்ற அதை இருக்கிற அது அதெல்லாம் விடுங்க. மறந்துட்டாரு சார் இந்த அது அது இந்த அதுவும் கூட மறந்துட்டேன். வந்ததுமே மஞ்சள்னு பிடிச்சிக்கினேன். இங்கெல்லாம் நெஞ்சில்னு சொல்ல பார்த்தா இவங்க மஞ்சள்ன்ற. யாருக்கு யார் போட்டின்றதை சொல்லணும். திமுகவுக்கு எதிராக நம்ம வந்து களத்தில் இருக்கிறோம். நமக்கு வந்து இதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவா அல்லது டிவிகேவான்னு கேட்குறேன். இதையே நீ 1 2 ரிப்பீட்டு இதெல்லாம் இப்போ புரியுதுங்களா? நீ இன்னும் நடிகனாகவே தான் இருக்கிற. இன்னும் நீ ஒரு அரசியல் கட்சி தலைவரானா எவ்வளோ விஷயம் பேச வேண்டியது இருக்குமா? நீங்கள் பெரியார் குறித்து பேசினாலே கடந்த கால பெரியாருடைய அரசியலை பற்றி நீங்கள் பேசணும். கண்டிப்பா சார். திராவிட இன்னொன்னு இலவசங்களுக்கும் இவர் வந்து நான் இலவசங்களுக்கு எதிரிலாம் இல்ல, சலுகைகள் மக்களுடைய அடிப்படை தேவை, ஆனா வந்து இலவசங்கள் சொல்றது தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்றாரு. மண்டையில் ஏதாவது கொஞ்சமாச்சும் இருக்காமா? நான் உண்மையிலே மண்டையில் களிமண் இருக்கா நான் கேட்குறேன். விஜய் கேட்குறேன். எப்படி இருந்தாலும் வார்த்தைகள் ஒன்று இருக்கு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கமா. இப்போ நான் கேட்குறேன், இலவசன்றதை எடுத்துட்டு விலை இல்லான்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் ஒன்று தான். ஏன்டா இப்படி இருக்கீங்க? இப்போ நான் கேட்குறேன், கேட்டினா இலவசம் விலையில்லா நீ சொல்கிற என்னன்னு கேட்டினா மக்கள்கிட்ட வந்து கொடுக்கறது தானே இது? மக்கள்கிட்ட வந்து வரி பணத்தில் தானே இது நடக்குது. எங்கே போயேன் பார்க்கலாம், ஏர்போர்ட்டில் போயிட்டு இது எங்கள் மக்கள் வரி பணத்தில் தான் இந்த விமான ஓடுதளம் இருக்குது, இந்த விமானம் இருக்குது, எனக்கு ஃப்ரீயாக கூப்பிட்டு போய் கேள போய், இல்லை வேறு எங்கே வேணால் போய் அரசோட துறையில் போயிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏன் அவ்வளோ வேணாம் நீ இந்த வரி கட்டணும்னு சொல்ல. நாங்கள் வந்து மக்கள் வரி பணத்தில் தாங்க ரோடு இருக்கு, நான் எதுக்கு டேக்ஸ் கட்டணும் கேளம் பார்க்கலாம். அறிவு இருக்காம்மா உனக்கு? ஏதாச்சும் அறிவு இருக்கா? டேக்ஸ் எதுக்கு நீ வந்து ஒரு கார் வாங்கினா எதுக்கு டேக்ஸ் கட்டுற? கட்ட மாட்டேன் சொல்லு. மக்கள் வரி பணத்தில் நான் வரி பணம் கொடுக்குறேன், அதில் தானே இந்த சாலையே போடுறாங்க, நான் எதுக்கு டேக்ஸ் கட்டணும் சொல்லுவியா? வேறு எந்த வேணும் வீட்டு வரி கட்டாதையா நாளையிலேருந்து? நான் எதுக்காக வீட்டு வரி கட்டணும்? மக்கள் வரி பணத்தில் தானே இந்த அரசு நடக்குது, நான் எதுக்கு வந்து கட்டணும் கேட்பியா நீ? அப்போது ஒரு சில விஷயங்களில் வந்து இலவசம். நான் கேட்குற ஒரே வார்த்தை, நீயே சொல்லு. நீ ஸ்கூல் விஷயத்துக்கு இவ்வளோ பேசுகிற, இந்த வந்து பள்ளிக்கூட விஷயம். நீ ஒரு ஸ்கூல் கட்டியிருக்கிற, ஜேஎஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அது சாதாரண ஏழைகள் வந்து படிக்கவே முடியாது. நீ கட்டணம் வாங்கு, வேணான்னு சொல்ல. ஒரு நார்மல் கட்டணம் உன்னால் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அங்கே வந்து இருக்குது, அவ்வளோ வசதிகள் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற கட்டணம் நீ வாங்குற. அதே மாதிரி தான் அரசும் கூட சில இடங்களில் கட்டணத்தை வசூல் பண்ணுது, சில இடங்களில் வந்து இது இலவசமாக இருக்குது. இப்போ பஸ்ஸில் போனீங்கன்னா பெண்களுக்கு இலவசம்ன்றாங்க, ஆண்களுக்கு வந்து கட்டணத்தை வாங்குறாங்க. சரி, இவர் சொல்றதை பார்த்தா நிறைய இலவச அதாவது சலுகைகளை நிறைய அறிவிப்பாரு. இலவசம்னு ஏன் சொல்கிறீங்க? இது மக்கள் வரி பணத்தில் தான் நீங்கள் மக்கள்கிட்ட இருக்கிறது மக்களுக்கே கொடுக்குறீங்கன்றான். பைத்தியமா நீ? அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்க முடியாது. அப்போ எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கணும்ல, அப்போ வந்து அரசு எப்படி நடக்கும்? அப்போ சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலவசம் போது அந்த இலவசன்ற பேரை சொல்லி தானே தீரணும். குடிகாரன்னு சொன்னாலும் ஒன்று தான், மதுப்பிரியர்னு சொன்னாலும் ஒன்று தான். சார், கார் பைக் உறுதி அப்போ கார் பைக்கெலாம் கிடையாது. நான் கேட்டது சரி, இப்போ நீங்கள் கார் பைக்கு நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். இந்த இடத்துல கார் பைக்கை பற்றி ஏதாவது பேசினாரா? இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போன மீட்டிங்கில் சொன்னதுக்கு இப்போ நீங்கள் கவுண்டர் கொடுக்குற என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லா பெண் குழந்தைங்களும் இன்றைக்கி வந்து 2 டிகிரி வச்சுருக்காங்க. எல்லா பெண் குழந்தைங்களும், ஆம்பளை பசங்க 1 டிகிரி வச்சுருக்கான், எல்லா பெண் குழந்தைங்களும் 2 டிகிரி வச்சுருக்கு. அந்த கல்வி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி பெண்கள் வந்து செலக்ட் பண்ணுற இடத்துல வந்துட்டாங்க. உண்மை இது, செலக்ட் பண்ணுற இடத்துல வந்துட்டாங்க. நான் படித்தவனா 1 டிகிரி வச்சுருக்கேன், நான் 2 டிகிரி வச்சுருக்கிறேன், எனக்கு 2 டிகிரி வச்சவன் தான் எனக்கு மாப்பிள்ளை ஆகணும்னு கேட்குறாங்களா இல்லையா? அந்த அளவுக்கு இன்றைக்கி முன்னேற்றம் இருக்குது. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. நான் திமுக அரசு சொல்லுவேன், அதிமுக அரசு சொல்லுவேன் நான். அப்போ நீ வந்து இப்போ வந்து நான் சொன்னேன் கேட்டேன்னா வந்து நான் இனிமேல் வந்து ஒரு வீட்டில் எல்லாரும் டிகிரி முடிச்சிடணும். நீ எந்த காலத்தில்டா இருக்கிற? நீ ஏன் டிஸ்கண்டினியூ? எந்த காலத்தில் நீ இருக்கிற? லைலா காலேஜில் நீ டிஸ்கண்டினியூ தானே? அதை பற்றி பேசணும்ல, சொல்லணும்ல. ஏதாவது உருப்படியாக ஏதாவது மக்கள் திட்டத்தை பற்றி ஏதாவது உனக்கு பார்வை இருக்கா? ஒன்றுமே இல்லை. தருதலைத்தனமாக பேசுகிற, தற்குறித்தனமாக பேசுகிற, ஒரு விஷனே இல்லை உனக்கு, ஒரு அகண்ட பார்வையே இல்லை, ஆழமான அரசியல் பார்வை இல்லை, ஒரு நிர்வாக பார்வை இல்லை, எதுவுமே இல்லாமல் நீ வந்து கதை விட்டுருக்கிற வந்துட்டு. இப்போ புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒரு ஆழமான பார்வை இருக்குமா? அரசியல் குறித்தான பார்வை, ஒரு ஆழமான பார்வை இருக்கணும். ஒரு சமூக நீதி குறித்து ஒரு அகண்ட பார்வை இருக்கணும். ஏதாவது இருக்கா அவனுக்கு? சமூகம் குறித்து ஒரு அகண்ட பார்வை இருக்கா? இல்லை. ஆனால் போகிற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்ற பைத்தியம் போல். அப்படியே எனக்கு வந்து இந்த கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த நபர்கள் அப்படியே ஞாபகம். தெனாலி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு வசனம் பேசுவார், பயம் பயம் சொல்லிட்டு ஒரு வசனம் பேசிட்டே வருவார். கரெக்டாக
அந்த மாதிரி தானே இருக்குது. ஆமா சார். ஏன்னா குணா படத்தில் வர கமல் மாதிரி தெரியுது எனக்கு. நான் விஜய் இன்னைக்கு அப்படி தான் பார்த்தேன். ஒன்று தெனாலி படத்தில் வந்து வர கமல், இல்லைனா வந்து குணா படத்தில் வர கமல் மாதிரி தான் என் கண்ணுக்கு வந்து விஜய் வந்து பேசுறது இருந்தது. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி.